அனைவருக்கும் இதயத்தின் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். அனைவருக்கும் இதயம் மந்த்ராவின் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். வணக்கம். செய்தி சுருக்கம். திரும்ப திரும்ப மைக் ஆஃப். எப்படி கவர்னர் ரவி பேசுவார்? கவர்னர் மாளிகை பகீர். இந்த ஆண்டின் முதல் சட்டசபை கூட்டம் இன்று தமிழ்த்தாய் வாழ்த்துடன் தொடங்கியது. சட்டசபையில் தேசிய கீதம் பாட கவர்னர் ரவி வலியுறுத்தினார். ஆனால் சபாநாயகர் அப்பாவு கடைசியில்தான் தேசிய கீதம் பாடப்படும் என கூறினார். பிறகு கவர்னர் ரவி அரசு தயாரித்த உரையை படிக்க துவங்கியதும் மைக் ஆஃப் செய்யப்பட்டது. திரும்ப திரும்ப மைக் ஆஃப் செய்யப்பட்டது. கவர்னரை பேசவிடாமல் செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் மைக்கை ஆஃப் செய்துள்ளனர். சட்டசபையில் தேசிய கீதம் மீண்டும் அவமதிக்கப்பட்டுள்ளது. தேசிய கீதம் பாடும் அடிப்படை அரசியலமைப்பு கடமை புறந்தள்ளப்பட்டுள்ளது. இதனால்தான் அரசு தயாரித்த உரையை படிக்காமல் கவர்னர் ரவி வெளியேறினார் என கவர்னர் மாளிகை விளக்கம் அளித்துள்ளது. அது மட்டுமல்லாமல் தமிழகத்தில் பெண்கள், சிறுமிகளுக்கு எதிரான பலாத்கார குற்றங்கள் அதிகரிப்பு, மாணவர்கள் மத்தியில் போதைப்பொருள் பழக்கம் அதிகரிப்பு, சீரழிந்து வரும் கல்வித்தரம், வெளிநாட்டு முதலீட்டை ஈர்ப்பதில் தமிழகம் பின்னடைவை சந்தித்தது என பல முக்கிய விஷயங்களை எல்லாம் புறந்தள்ளிவிட்டு பொய்யான அம்சங்களை உரையில் சேர்த்துள்ளனர். இதன் மூலம் மக்களை தவறாக அரசு வழிநடத்துகிறது என கவர்னர் மாளிகை வெளியிட்ட அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. போதைப்பொருள் புழக்கம் அதிகரிப்பு, தற்கொலைகளின் தலைநகரம் தமிழகம். கவர்னர் மாளிகை அறிக்கையில் பகீர். தமிழக சட்டசபை கூட்டம் இன்று துவங்கிய நிலையில் கவர்னரை பேச விடாமல் அவரது மைக் ஆஃப் செய்யப்பட்டதாகவும் தேசிய கீதம் பாடப்படவில்லை எனவும் கூறி கவர்னர் ஆர்.என். ரவி சட்டசபை நிகழ்வுகளை புறக்கணித்து உடனே வெளியேறினார். தமிழகத்தில் நிலவும் பல உண்மை நிலவரங்கள் கவர்னர் உரையில் இடம்பெறவில்லை என்றும் உண்மைக்கு புறம்பான பல தகவல்கள் இடம்பெற்றுள்ளதாகவும் கவர்னர் மாளிகை வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. இதுகுறித்து கவர்னர் லோக்பவன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறப்பட்டுள்ளதாவது: சட்டசபையில் கவர்னர் பேச முயன்ற போது அவரது மைக் மீண்டும் மீண்டும் அணைக்கப்பட்டது. அவர் பேச அனுமதிக்கப்படவில்லை. கவர்னர் உரையில் மக்களை தவறாக வழிநடத்தும் உண்மைக்கு புறம்பான பல்வேறு அம்சங்கள் இடம்பெற்றிருந்தன. மக்களை பாதிக்கும் பல முக்கிய பிரச்சனைகள் குறித்த எந்த தகவலும் இடம்பெறவில்லை. தமிழகம் ரூபாய் 12 லட்சம் கோடிக்கு மேற்பட்ட முதலீடுகளை ஈர்த்ததாக கூறப்பட்டுள்ளது. இது முற்றிலும் உண்மைக்கு புறம்பானது. பெறப்பட்ட உண்மையான முதலீடு ஒரு சிறு பகுதி மட்டுமே. ஏற்கனவே போடப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் பல இன்னும் காகித வடிவில் மட்டுமே உள்ளன. அவை இன்னும் செயல்பாட்டுக்கு வரவில்லை. 4 ஆண்டுகளுக்கு அந்நிய நேரடி முதலீடுகளை அதிகம் ஈர்க்கும் மாநிலங்களின் பட்டியலில் தமிழகம் 4வது இடத்தில் இருந்தது. தற்போது 6வது இடத்தில் உள்ளது. இதன் மூலம் முதலீடுகளை ஈர்ப்பதில் தமிழகம் பின்னுக்கு சென்றுள்ளது வெட்ட வெளிச்சமாகியுள்ளது. ஆனால் இந்த தகவல்கள் கவர்னர் உரையில் இடம்பெறவில்லை. பெண்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாக உள்ளது. இந்த பிரச்சினை குறித்து கவர்னர் உரையில் எவ்வித தகவல்களும் இடம்பெறவில்லை. சிறுவர், சிறுமிகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் 55% அதிகரித்துள்ளது. பெண்களுக்கு எதிரான பாலியல் சீண்டல்கள் 33% அதிகரித்துள்ளது. இது மிகவும் கவலைக்குரியது. மாணவர்கள், இளைஞர்கள் இடையே போதைப்பொருள் பயன்பாடு அதிகரித்துள்ளது. ஒரே ஆண்டில் 2000க்கும் மேற்பட்டோர் போதை பழக்கத்தால் தற்கொலை செய்துள்ளனர். குறிப்பாக அவர்களில் இளைஞர்களின் எண்ணிக்கை அதிகம். எதிர்காலத்தை ஆபத்தின் பாதையில் வழிநடத்தும் இந்த விஷயமும் புறக்கணிக்கப்பட்டுள்ளது. தலித் மக்களுக்கு எதிரான அத்துமீறல்கள் மற்றும் தலித் பெண்கள் மீதான பாலியல் கொடுமைகள் அதிகரித்துள்ளன. இந்த விஷயமும் கவர்னர் உரையில் இடம்பெறவில்லை. தமிழகத்தில் ஒரே ஆண்டில் 20,000 தற்கொலை சம்பவங்கள் அரங்கேறியுள்ளன. சராசரியாக ஒரு நாளில் 65 தற்கொலைகள் என்ற எண்ணிக்கையில் நடந்துள்ளது. நாட்டின் வேறெந்த பகுதியிலும் இப்படிப்பட்ட மோசமான நிலை இல்லை. தற்கொலைகளின் தலைநகரம் தமிழகம் என்ற நிலை உருவாகியுள்ளது. ஆனாலும் இது பற்றிய எந்த தகவல்களும் கவர்னர் உரையில் இடம்பெறவில்லை. கல்வித்தரம் தொடர்ந்து சரிந்து வருகிறது. கல்வி நிறுவனங்களின் நிர்வாக குறைபாடு மாணவர்களின் எதிர்காலத்தை பாதிக்கும் வகையில் அமைந்துள்ளது. கல்வி நிறுவனங்களில் 50%த்திற்கும் மேற்பட்ட ஆசிரியர் பணியிடங்கள் பல ஆண்டுகளாக காலியாக உள்ளன. இது பற்றி அரசுக்கு கவலை இல்லை. இது பற்றிய அம்சங்களும் உரையில் இடம்பெறவில்லை. கிராம பஞ்சாயத்துகளில் பல ஆண்டுகளாக தேர்தல் நடத்தப்படவில்லை. அரசின் சிறப்பு அலுவலர்களின் கட்டுப்பாட்டில் அவை செயல்படுகின்றன. கோடிக்கணக்கான மக்கள் அடிப்படை ஜனநாயக உரிமைகளிலிருந்து வஞ்சிக்கப்பட்டுள்ளனர். இது அரசியலமைப்புக்கு முற்றிலும் எதிரானது. ஆனால் இது பற்றி கவர்னர் உரையில் ஒரு வார்த்தை கூட குறிப்பிடப்படவில்லை.
இங்குள்ள ஆயிரக்கணக்கான கோவில்களுக்கு நிர்வாக அறங்காவலர் குழுக்கள் அமைக்கப்படவில்லை. அவை நேரடியாக அரசின் கட்டுப்பாட்டில் இயங்குகின்றன. கோவில்களில் நிலவும் நிர்வாக குறைபாடுகள் காரணமாக பக்தர்கள் ஆழ்ந்த வேதனையிலும் விரக்தியிலும் உள்ளனர். பழமையான கோவில்களை பாதுகாப்பது மற்றும் மீட்டெடுப்பது தொடர்பாக சென்னை ஹைகோர்ட் முக்கிய உத்தரவு பிறப்பித்து 5 ஆண்டுகள் கடந்தும் இந்த அரசு அவற்றை நடைமுறைப்படுத்தவில்லை. பக்தர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்காமல் அவை புறக்கணிக்கப்பட்டுள்ளன. MSME எனப்படும் சிறு குறு தொழில் நிறுவனங்கள் கடும் அழுத்தத்தில் உள்ளன. பலருக்கு வேலைவாய்ப்பை வழங்கும் இந்த துறை பற்றி தமிழக அரசுக்கு அக்கறை இல்லை. நாடு முழுதும் 5.5 கோடி பதிவு செய்யப்பட்ட MSME நிறுவனங்கள் செயல்படும் நிலையில் தமிழகத்தில் வெறும் 40 லட்சம் நிறுவனங்கள் மட்டுமே செயல்படுகின்றன. தமிழக அரசின் இதுபோன்ற செயல்பாடுகளால் தொழில் முனைவோர் வலுக்கட்டாயமாக தங்கள் நிறுவனங்களை தமிழகத்திற்கு வெளியே பிற மாநிலங்களுக்கு கொண்டு செல்லும் நிலை உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த விஷயமும் கவர்னர் உரையில் புறக்கணிக்கப்பட்டுள்ளது. அனைத்து துறைகளிலும் பணியாற்றும் கடைநிலை ஊழியர்கள் கடும் மன உளைச்சலில் உள்ளனர். அவர்களின் நியாயமான பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பது, கோரிக்கைகளை பரிசீலிப்பது குறித்து எவ்வித குறிப்பும் இடம்பெறவில்லை. தேசிய கீதம் மீண்டும் அவமதிக்கப்பட்டுள்ளது. அரசியலமைப்பு சட்டம் விதித்த அடிப்படை கடமை புறக்கணிக்கப்பட்டுள்ளது என கவர்னர் மாளிகை வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. முரண்டு பிடிப்பது சரியல்ல, மாநில அரசை முடக்க முயற்சி. ஆண்டின் முதல் சட்டசபை கூட்டம் இன்று துவங்கியது. தொடர்ந்து 3வது ஆண்டாக கவர்னர் ரவி இன்று சட்டசபையில் இருந்து வெளியேறினார். தேசிய கீதம் பாடாததால் கவர்னர் ரவி தனது உரையை படிக்காமல் புறப்பட்டு சென்றார். முன்னதாக கவர்னர் இந்த கருத்தை கூற வந்தபோது அவரது மைக் ஆஃப் செய்யப்பட்டிருந்ததாகவும் கூறப்படுகிறது. கவர்னர் வெளியேறியதும் முதல்வர் ஸ்டாலின் பேசியதாவது: நீண்ட பாரம்பரியத்தையும் கொண்ட இந்த மக்கள் சபையை, அதன் மாட்சிமையை அவமதிக்கும் செயலாகும் என்று நான் கருதுகிறேன். 10/4/2023 அன்று இதே பேரவையில் நான் ஆற்றிய உரையின் ஒரு பகுதியை நான் இங்கே நினைவு கூற விரும்புகிறேன். ஆட்டுக்கு தாடியும் நாட்டுக்கு ஆளுநர் பதவியும் தேவையில்லை என்று பேரறிஞர் அண்ணா அவர்கள் கூறிய போதிலும், அதை முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் வழிமொழிந்த போதிலும், அந்த பதவி இருக்கும் வரை அதற்குரிய மரியாதையை கொடுக்க அவர்கள் முதலமைச்சர்களாக இருந்த நேரத்தில் தவறியதில்லை. அவர்களது வழியை பின்பற்றி நானும் அதிலிருந்து இம்மி அளவும் விலகியதில்லை. இந்த அரசும் தவறியதில்லை என்று அன்றைக்கு நான் எடுத்துரைத்தேன். அந்த கொள்கையொட்டியே நான் ஆளுநர் அவர்கள் உரை நிகழ்த்த வேண்டும் என்று நடவடிக்கை எடுக்க ஆணையிட்டேன். எனினும் மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் ஏற்கனவே நடந்து கொண்டது போலவே மீண்டும் இன்று செயல்பட்டிருப்பது மிகவும் வருத்தத்திற்குரியது. தமிழ்நாடு சட்டமன்றம் 8.5 கோடி தமிழ் மக்களுடைய உணர்வுகளை பிரதிபலிக்கின்ற மாமன்றம். ஆளுநர் என்பவர் மாநில நலனில் அக்கறை கொண்டவராக, மக்கள் மேம்பாட்டில் ஆர்வம் கொண்டவராக, உண்மையை பேசுபவராக இருக்க வேண்டும். மக்களுடைய பேராதரவோடு பெரும்பான்மையோடு வெற்றி பெற்று ஆட்சி அமைந்துள்ள அரசு எடுக்கின்ற முடிவுகளுக்கு ஒத்துழைப்பு கூடியவராக இருக்க வேண்டும். அதைத்தான் அரசமைப்பு சட்டமும் அந்த பதவி வகுப்பிடம் இருந்து எதிர்பார்க்கிறது. ஆனால் நம்முடைய ஆளுநர் அவர்கள் அதற்கு மாறாக செயல்படுகிறார். மாநில நிர்வாகத்தை முடக்கவும், பொது மேடைகளில் அரசியல் பேசியும் அவதூறு பரப்பி வருகிறார். அது அவர் சொந்த விருப்பம் என்று கருதலாம். எனினும் அத்தகைய ஒரு முயற்சியை இங்கும் செய்ய அவர் முனைவது ஏற்புடையது அல்ல. 100 விழா கொண்டாடி சீரும் சிறப்போடு இயங்குகின்ற பேரவையின் புகழ் மங்கிடாத வகையில் பாதுகாத்து வந்த சான்றோர்களின் வழித்தடத்தினை பின்பற்ற வேண்டிய கடமை நமக்கு உள்ளது. எல்லாமே பொய்யா இருந்தா கவர்னர் எப்படி வாசிப்பார்? இன்று துவங்கிய ஆண்டின் முதல் சட்டசபை கூட்டத்தொடரில் பரபரப்புக்கு பஞ்சமில்லை. முதலில் கவர்னர் ரவி, அடுத்த சில நிமிடங்களில் அதிமுக எம்எல்ஏக்கள் என வரிசையாக வெளிநடப்பு செய்தனர். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு கெட்டுப்போய் உள்ளதாகவும் பெண்களுக்கு பாதுகாப்பில்லை எனவும் கூறி பழனிசாமி தலைமையில் அதிமுகவினர் வெளியேறினர். இன்றைய தினம் மேதகு ஆளுநர் அவர்கள் ஆளுநர் மாளிகையிலிருந்து சில அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றார்கள். அதுல மாநிலத்தில் 18 லட்சம் கோடி புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்டதாகவும், அது அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் ஆவணமாகத்தான் இருக்குது ஒழிய ஒரு சில புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் தான் நிறைவேற்றப்பட்டிருக்குது. பெரும்பாலான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள்
இன்னும் வரவில்லை. கடந்த 4 ஆண்டுக்கு முன்பு வெளிநாட்டிலிருந்து தொழில் முதலீடு தமிழக 4வது இடத்தில் இருந்தது. தற்போது 6வது இடத்திற்கு தள்ளப்பட்டதாக அந்த அறிக்கையில் தெரிவிச்சிருக்காரு. பெண்கள் பாதுகாப்பு தொடர்பாக அறிக்கை வெளியிட்டிருக்காரு. போக்சோ சட்டத்தில் அதிகமா இன்னைக்கு தமிழகம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. சுமார் 55% பாதிக்கப்பட்டதாக சொல்லியிருக்கிறாங்க. பெண்களுடைய பாலியல் தொல்லை 33% பாதிக்கப்பட்டதாக அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டது. போதைப் பொருள் பரவல் மற்றும் பள்ளி மாணவர்கள் உட்பட்ட இணையங்களிலேயே அதிக அளவு இந்த போதைப் பொருளுக்கு அடிமையாகி சுமார் 2000 பேர் இதனால பாதிக்கப்பட்டு தற்கொலை செய்து கொண்டப்பட்டதாக இந்த அறிக்கையில் தெரிவிச்சிருக்கிறாங்க. பட்டியலின மக்களுக்கு எதிரான வன்கொடுமைகளும் தலித் பெண்கள் மீதான பாலியல் வன்கொடுமைகளும் அதிகரித்துள்ளது. இதை இந்த அரசு சுட்டிக்காட்டவில்லை என்பதையும் சுட்டிக்காட்டுகிறாரு. மாநிலத்தில் ஒரே ஆண்டில் 20,000 பேர் தற்கொலை ஆளாயிருக்காங்க. இது நாள் ஒன்றுக்கு 65 பேர் என்று கணக்கிட்டிருக்கிறாங்க. இந்தியாவிலேயே தற்கொலை அதிகமாக நடந்த மாநிலம் தமிழ்நாடு. அதனால தமிழ்நாட்டை இந்தியாவின் தற்கொலை தலைநகர் என அழைக்கப்படுகின்ற அளவிற்கு தமிழகத்தில் தற்கொலை அதிகரித்திருக்கின்ற சுட்டிக்காட்டியிருக்கிறாங்க. பாரதிய ஜனதா தேசிய தலைவரானார் நிதின் நபீன். பிரதமர் மோடி, நட்டா உள்ளிட்டோர் வாழ்த்து. பாரதிய ஜனதா தேசிய தலைவராக இருந்த ஜே.பி. நட்டாவின் பதவிக்காலம் முடிந்தும் அடுத்தடுத்த தேர்தல்களால் புதிய தலைவரை தேர்வு செய்யும் பணி தள்ளி போனது. நட்டாவின் பதவிக்காலம் தொடர்ந்து நீட்டிக்கப்பட்டு வந்தது. இந்நிலையில் நாடு முழுவதும் பாரதிய ஜனதா மாநில தலைவர்கள், முக்கிய நிர்வாகிகளை தேர்வு செய்யும் தேர்தல் கடந்த ஆண்டு நடந்தது. அதைத் தொடர்ந்து கடந்த ஆண்டு இறுதியில் பீகாரைச் சேர்ந்த நிதின் நபீன் பாரதிய ஜனதா தேசிய செயல் தலைவராக நியமிக்கப்பட்டார். இதையடுத்து புதிய தலைவரை தேர்வு செய்வதற்கான வேட்புமனு தாக்கல் நேற்று நடந்தது. பிரதமர் மோடி, ராஜ்நாத் சிங், நட்டா, அமித்ஷா, கட்கரி உள்ளிட்டோர் கையெழுத்திட்ட முன்மொழிவு வடிவம், பல்வேறு மாநில தலைவர்கள், நிர்வாகக் குழு உறுப்பினர்கள் கையெழுத்திட்ட வேட்பு மனுக்கள் தேர்தல் அதிகாரி லக்ஷ்மணிடம் வழங்கப்பட்டன. அனைவரும் ஒரு மனதாக செயல் தலைவர் நிதின் நபீனின் பெயரை முன்மொழிந்தனர். இதையடுத்து பாரதிய ஜனதா தேசிய தலைவராக நிதின் நபீன் போட்டியின்றி ஒரு மனதாக தேர்வானதாக டெல்லியில் இன்று நடந்த கூட்டத்தில் அறிவிப்பு வெளியானது. புதிய தேசிய தலைவர் நிதின் நபீனுக்கு பிரதமர் மோடி, நட்டா, ராஜ்நாத் சிங், அமித்ஷா, கட்கரி ஆகியோர் வாழ்த்து தெரிவித்தனர். டெல்லியில் இன்று நடந்த நிகழ்ச்சியில் பாரதிய ஜனதா முக்கிய நிர்வாகிகள், உறுப்பினர்கள் பங்கேற்றனர். முதலீடுக்கு ஏற்ற இடம் டாப்பில் தமிழகம். குளோபல் வேல்யூ செயின்ஸ் அவுட்லுக் 2026 அறிக்கையில் கூறப்பட்டுள்ளதாவது: உலக விநியோகத் தொடர் கட்டமைப்பு ரீதியாக ஏற்ற இறக்கம் மிகுந்த காலத்துக்குள் நுழைந்துள்ளது. நிறுவனங்களும் அரசுகளும் எங்கு முதலீடு செய்வது, எங்கு உற்பத்தி செய்வது என்பதை மறு ஆய்வு செய்ய வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டுள்ளன. இப்போது 4/3 பங்கு முதலீட்டாளர்கள் வளர்ச்சிக்கு நிலைத்தன்மையை முன்னுரிமையாக கருதுகின்றனர். அந்த வகையில் இந்தியாவின் தமிழகத்தில் நிலையான மற்றும் கணிக்கக்கூடிய முதலீட்டு சூழல் நிலவுகிறது. இதற்கு ஒவ்வொரு துறைக்கும் ஏற்ற வகையிலான ஊக்குவிப்பு நடவடிக்கைகள், வலுவான உள்கட்டமைப்பு, திறமை வாய்ந்த மனித வளம் காரணங்களாக உள்ளன. கடந்த 15 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழகத்தின் முன்கூட்டியே கணிக்கக்கூடிய பொருளாதார கொள்கைகள் நீண்டகால உலக முதலீடுகளை ஈர்த்து வருகிறது. தொழில் நடவடிக்கைகள் எளிமையாக இருப்பதாகவும் அரசின் ஒப்புதல்கள் விரைவாக கிடைப்பதாகவும் ஜப்பானிய நிறுவனங்கள் கூறுகின்றன. இது நம்பகமான தொழில் களமாக தமிழகத்தை நிலைநிறுத்தி உள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் முக்கிய தொழில் மையமாக உருவெடுத்துள்ளது. இங்கு மின் வாகனங்கள், எலக்ட்ரானிக் சாதனங்கள் உள்ளிட்ட துறைகளில் பெரிய தொழில் நிறுவனங்கள் முதலீடு செய்கின்றன. இந்நிறுவனங்களுக்கு உதிரி பாகங்கள் உற்பத்தி செய்து வழங்க ஓசூரில் புதிய தொழிற்பேட்டையை அமைக்க தமிழக அரசுக்கு சிறு குறுந்தொழில் முனைவோர் கோரிக்கை விடுத்தனர். கோரிக்கையை ஏற்று ஓசூரில் தொழிற்பேட்டை அமைக்க தமிழக அரசின் சிட்கோ நிறுவனம் முடிவு செய்துள்ளது. வருவாய்த்துறை வாயிலாக சூளகிரி தாலுகாவில் இடத்தை அடையாளம் காணும் பணியில் அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளனர். கிருஷ்ணகிரியில் 5 உட்பட தமிழகம் முழுதும் 135 தொழிற்பேட்டைகளை சிட்கோ நிர்வகித்து வருகிறது.
வெளியானது டிஜிபியின் சில்மிஷ வீடியோ ஆடியோ. ஷாக்கில் பெங்களூரு. தங்கம் கடத்தல் வழக்கில் கைதாகி சிறையில் உள்ள நடிகை ரன்யா ராவின் வளர்ப்பு தந்தை ராமச்சந்திர ராவ் கர்நாடகாவின் சிவில் உரிமைகள் அமலாக்க இயக்குநரக டிஜிபியாக உள்ளார். இவர் தன் அலுவலகத்தில் போலீஸ் சீருடையில் பல பெண்களுடன் அநாகரிகமாக நடந்து கொள்ளும் வீடியோ சமூக வலைதளங்களில் நேற்று வெளியானது. தனித்தனியாக எடுக்கப்பட்ட 3 வீடியோக்கள் எடிட் செய்யப்பட்டு வெளியாகின. இது மாநிலத்தில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இது பற்றி முதல்வர் சித்தராமையா கூறுகையில், இந்த விஷயம் காலையில் என் கவனத்திற்கு வந்தது. விசாரணை நடத்தப்படும். தவறு நடந்தது தெரிய வந்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். எவ்வளவு பெரிய அதிகாரியாக இருந்தாலும் சட்டத்திற்கு அப்பாற்பட்டவர் அல்ல என்றார். அதே சமயம் இந்த விஷயம் குறித்து எதுவும் தெரியாது. முதல்வர் மற்றும் உள்துறை அமைச்சரிடம் கேள்வி கேளுங்கள், என்னிடம் கேட்காதீர்கள் என துணை முதல்வர் சிவக்குமார் மழுப்பலாக பதிலளித்தார். நிலைமை கட்டுக்கடங்காமல் போவதை அறிந்த டிஜிபி வீடியோ குறித்து தன்னிலை விளக்கமளிக்க உள்துறை அமைச்சர் பரமேஸ்வரின் வீட்டிற்கு சென்றார். ஆனால் பரமேஸ்வர் அவரை பார்க்க விரும்பவில்லை என கூறிவிட்டதாக தெரிகிறது. பரமேஸ்வரின் வீட்டுக்கு வெளியே ராமச்சந்திர ராவ் அளித்த பேட்டியில், இந்த வீடியோக்கள் ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தயாரிக்கப்பட்டுள்ளன. என் பெயருக்கு களங்கம் ஏற்படுத்த யாரோ சிலர் வேண்டுமென்றே வீடியோவை வெளியிட்டுள்ளனர். என் வக்கீலுடன் ஆலோசித்த பின் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். நேற்று மாலை மீண்டும் அடையாளம் தெரியாத பெண் ஒருவருடன் ராமச்சந்திர ராவ் போனில் உரையாடும் ஆடியோ சமூக வலைதளங்களில் வெளியானது. இதையும் அவர் மறுப்பாரா என்ற கேள்வி எழுந்துள்ளது. புதிய உச்சத்தை எட்டிய தங்கம் வெள்ளி விலை. சர்வதேச சந்தை நிலவரம், டாலருக்கு நிகரான இந்திய ரூபாய் மதிப்பு சரிவு உள்ளிட்ட காரணங்களால் தங்கம் மற்றும் வெள்ளி விலையில் அதிரடி மாற்றம் நிகழ்ந்து வருகிறது. கடந்த 2025 தங்கம் விலை 52 முறை உயர்ந்து புதிய உச்சத்தை எட்டியது. ஆண்டு இறுதியில் ஒரு சவரன் 1 லட்சம் ரூபாயை கடந்து விற்பனையானது. கடந்த ஆண்டு மட்டும் தங்கம் விலை 67.7% உயர்ந்திருப்பதாக ரிசர்வ் வங்கியின் தரவுகள் கூறுகின்றன. இந்நிலையில் இன்றும் ஆபரண தங்கம் விலை உயர்ந்து புதிய உச்சத்தை எட்டியுள்ளது. சவரனுக்கு 1280 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் 1,08,880 ரூபாய்க்கும், கிராமுக்கு 160 ரூபாய் உயர்ந்து 13,610 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. தங்கத்தை போலவே வெள்ளி விலையும் ஜெட் வேகத்தில் அதிகரித்து வருகிறது. என்று கிராமுக்கு 12 ரூபாய் அதிரடியாக உயர்ந்து 1 கிராம் 330 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது.